தமிழ்நாட்டோட மொத்த வியாபாரத்தையும் தீர்மானிக்கிற மண்ணடியும் பாரிமுனையும் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஏரியா தான் ஆர்பர் தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா மீண்டும் சேகர் பாபுவே களமிறங்குகிறார். அதிமுக சார்பா ராயபுரம் ஆர் மனோவும், தாவேக சார்பா சினோரா அசோக்கும், நாத்தாகா சார்பா ஃபசன் ஷெரீஃபும் போட்டியிட்டாங்க. தொகுதி முழுக்க நடந்த சிமெண்ட் சாலை பணிகள், வட சென்னையின் முகத்தை மாற்றிய மேம்பாலங்கள் ஒரு பெரிய பிளஸ். எத்தனை பாலங்கள் வந்தாலும் பாரிமுனை மற்றும் மீன் பகுதிகள் இருக்கும் ஆக்கிரமிப்புனால போக்குவரத்து இன்னும் ஒரு பெரிய சவாலா இருக்கு. தெருக்கல்ல தெரியும் மாடுகள் முட்டி பலர் காயமடைகிறதுனால மாநகராட்சி சார்பில் கூடுதல் கால்நடை காப்பகங்கள் அமைக்கணும் அப்படின்றது மக்களின் பிரதான கோரிக்கையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு? உலகத்துக்கே தெரிஞ்ச மெரினா பீச்சும் கிரிக்கெட் ரசிகளோட சொர்க்கமான சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்கிற தொகுதி தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா உதயநிதி ஸ்டாலினை மீண்டும் களமிறங்குகிறார். அதிமுக சார்பா ஆதி ராஜாராமும், தாவேக சார்பா செல்வமும், நாத்தாகா சார்பா ஆயிஷா பேகமும் போட்டியிடுறாங்க. நவீன நூலகங்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் மெரினாவை அழகுபடுத்துற திட்டங்கள் ஒரு பக்கம் பாசிட்டிவ். ஆனா குறுகலான சந்துகள்ல இருக்கிற கழிவுநீர் பிரச்சனை மற்றும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளோட நிலைமை தான் மக்களோட முக்கிய கவலையா இருக்கு. இதையெல்லாம் கூவம் ஆற்றின் துர்நாற்றம் மற்றும் கொசு தொல்லைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படின்றது ஒட்டுமொத்த தொகுதியின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு? சென்னையோட மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஏரியாக்கள், டாப் காலேஜஸ், அப்புறம் பெரிய மால்கள், இது எல்லாமே ஒரே தொகுதிக்குள்ள இருக்குன்னா ஆயிரம் விளக்கு தொகுதி தான். வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா டாக்டர் எழிலன் மீண்டும் களமிறங்குகிறார். அதிமுக சார்பா பா வளர்மதியும், தாவேக சார்பா ஜேசிடி பிரபாகரும், நாத்தகா சார்பா களஞ்சியமும் களமிறங்குறாங்க. மழைநீர் வடிகால் பணிகளால வெள்ள பாதிப்பு குறைஞ்சது ஒரு பெரிய பிளஸ். ஆனா நுங்கம்பாக்கம் மற்றும் சுட்டி இருக்கிற பகுதிகளில் நீடிக்கிற கடுமையான டிராபிக் மற்றும் பார்க்கிங் பிரச்சனை தான் தொகுதி மக்களோட தலைவலியா இருக்கு. நுங்கம்பாக்கம், கிரீம்ஸ் ரோட் மற்றும் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை போன்ற பகுதிகளில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றது மக்களின் நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு? பரபரப்பான வியாபாரமும் பாரம்பரியமான மனிதர்களும் நிறைந்த சரித்திர மண். தமிழக அரசியலோட ஜாம்பவான்கள் களம் கண்ட தொகுதி தான் சைதாப்பேட்டை. வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா மீண்டும் மா சுப்பிரமணியனை களமிறங்குகிறார். அதிமுக கூட்டணி சார்பா செந்தமிழனும், தாவேக சார்பா அருள் பிரகாசமும், நாத்தாகா சார்பா ஸ்ரீவித்யாவும் களமிறங்குறாங்க. அடையாறு ஆற்றங்கரையை அழகுபடுத்தும் பணிகள் மற்றும் புதிய மேம்பாலங்கள் ஒரு பக்கம் மெகா ஹிட். ஆனா மழைக்காலங்களில் வர வெள்ள அபாயம் மற்றும் சைதை மார்க்கெட் பகுதிகளில் இருக்கிற பிஸியான போக்குவரத்து நெரிசல் இன்னும் தீர்வாகாத பிரச்சனையாக இருக்கு. டாஸ்மாக் கடைகளை குறைக்கவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கணும் அப்படின்றது மக்களின் கோரிக்கையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு? தினமும் பல லட்சம் பேர் வந்து போற, வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் நடக்கிற தமிழ்நாட்டோட ஷாப்பிங் சொர்க்கம்னா அது டி நகர் தான். இந்த தொகுதியில வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா ராஜா அன்பழகனும், அதிமுக சார்பா சத்யாவும், தாவேக சார்பா புஷி ஆனந்தும், நாத்தகா சார்பா அனுஷா விஜயகுமாரும் களமிறங்குறாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால வந்த பாண்டி பஜார் நடைபாதை ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் டிராபிக் மற்றும் மழைக்காலத்துல ஜிஎன் செட்டி ரோட் ஏரியாவில் தேங்குற தண்ணீர் தான் இன்னும் பெரிய சவாலாக இருக்கு. பாண்டி பஜார் மற்றும் டி நகர் மெயின் ரோட்ல நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாகன நிறுத்தங்களை முறைப்படுத்தணும் அப்படின்றது மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு? சென்னையின் மிக பழமையான வரலாறு, 2000 வருஷத்து பண்பாடு, இது ரெண்டையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா அதுதான் மயிலாப்பூர். இந்த தொகுதியில வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா தா வேலு மீண்டும் களமிறங்குறாரு. பாஜக சார்பா தமிழிசை சவுந்தரராஜனும், தாவேக சார்பா வெங்கடரமணனும், நாத்தகா சார்பா அருணும் களமிறங்குறாங்க. மழைநீர் வடிகால் பணிகளால வெள்ள பாதிப்பு ஓரளவு குறைஞ்சது பாசிட்டிவ். ஆனா மயிலாப்பூர் மாட வீதிகளில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள், பார்க்கிங் வசதி இல்லாதது மற்றும் லெஸ் சந்திப்பு போக்குவரத்து நெரிசல் தான் மக்களோட நீண்ட நாள் புகாரா இருக்கு. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளை விரைந்து முடிச்சு சாலைகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு?